நம்ம விக்ரம்க்கு வந்து சூடு சொரணை வந்துருச்சு. அவருக்கு வந்து பயங்கரமா உரைச்சிருச்சு. ஜோக் 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 பண்றா பாருங்கடா. ஒருவேளை பார்வதி வந்து மத்தவங்க பேசுற மாதிரி பார்வதி பேசல, பயங்கரமா வாய் விடுறாங்க. யார்கிட்ட வாய் விடுறாங்களோ அதுக்குதான் அவர் ரியாக்ட் பண்ணுவாரு. நடுவர் என்றால் நடுவர் தவறவில்லை. நான் கனி இப்படி இல்ல இப்படின்ற ஒரு முகத்தை வர வச்சது வந்து சாண்ட்ரா தான். திவாகர் வந்து அவருடைய கேவலமான ஒரு ஃபேஸ வந்து காமிச்சது இந்த வாரம் வந்து திவ்யா தான். பயங்கரமா வந்து அப்படியே உடைச்சு விட்டுட்டே இருக்காங்க. எனக்கே வந்து போல இருக்கு, இந்த இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது. எம்ஜிஆர் டிவி சினிமா 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க பிரியா ரஞ்சித் ரிவ்யூவர். அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோக்கா. சோ டைரக்டா வந்து போயிடலாம் ஷோக்குள்ள. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் ஏன் இப்படி பண்றாரு? விக்ரமோட ஒரிஜினல் ஃபேஸ் வெளியில வருதா? இத்தனை நேரம் வந்து அப்படியே அமைதியா இருந்தாரு. எவ்வளோ நீங்க சொன்னீங்க, இல்ல விக்ரம் இவ்வளவு சாஃப்ட் தான், ஒரு ஒரு கட்டத்துல ஒரு சபரியை தான் நீங்க கொந்தளிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப விக்ரமோட ஃபேஸ் வருதே, விக்கல்ஸ்க்கு என்னாச்சு? நான் ஆக்சுவலா மாஸ்டர் மைண்ட்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. மாஸ்டர் மைண்ட் விக்ரம்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட வீக் வரைக்கும் நம்ம இப்படி பிளே பண்ணா நம்ம அப்படியே டிராவல் ஆயிடலான்ற ஒரு மைண்ட்ல அவர் ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் வந்து ஏன்டா அவனுக்கு சூடு சொரணையே இல்லையான்ற மாதிரிலாம் தைரியம் இருக்கிறவங்க அந்த அந்த இதுவை வந்து ஒரு இது மாதிரி கொடுத்தாரு இல்லையா, ஒரு டாஸ்க்கு. அந்த படிச்சுட்டு ஒருத்தவங்க இதுதான் அப்படின்னு சொல்றது. அப்ப தைரியம் தான் இது. நீ சொல்லணும், யாருன்னா தைரியமா இருக்கவங்க சொல்லிட்டு நீ போய் உக்காடுறான்ட்டாரு பிக் பாஸ். அது ஒரு விதமான அசிங்கமாயிருச்சு அது. அப்ப அடுத்த வாரமே வந்து நம்மளுக்கு ஹோட்டல் டாஸ்க் நடக்குது. ஹோட்டல் டாஸ்க்ல வந்து தலைவி பயங்கரமா ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான் பண்ணாங்க சாண்ட்ரா. அடுத்தவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம, அவங்களுடைய உழைப்ப பார்க்காம, கெஸ்ட் எதிர்க்க அவங்க அசிங்கப்படுத்தி, பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அப்படிதான் பண்ணாங்க இல்லையா? சோ அதோடைய ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம விக்ரம்க்கு வந்து சூடு சொரணை வந்துருச்சு. அவருக்கு வந்து பயங்கரமா உரைச்சிருச்சு. என்ன இது, நம்ம இவ்வளவு ஏமாந்துருக்கோம், இவ்வளவு முட்டாளா இருக்கும், நம்ம எவ்வளவு நல்லவனா நடிச்சு இவ்வளவு நாள் இந்த வீட்டு நம்ம ரன் பண்ணிருக்கோம், நம்ம வந்து மாஸ்டர் மைண்ட் எல்லாம் பிளான் எல்லாம் பண்ணி நம்ம வந்து இந்த டாஸ்க் இந்த மேனேஜரா இருந்து நல்லபடியா இந்த டாஸ்க முடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி அதுக்கேத்த எஃபர்ட்ஸும் எடுத்தாரு அவர். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். விக்ரம் வந்து நடிச்சாலும் ஒரு ஒரு பாரபட்சம் ஒரு வக்கரம் அவருக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே காட்டாம அந்த டாஸ்க்ல நம்ம டாஸ்க ஹேண்டில் பண்ணணும், நல்லா கொண்டு போகணும், கரெக்டா முடிக்கணும்ன்றதுல மைண்ட் செட்ல இருக்கும்போது குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி நம்ம சாண்ட்ரா வந்து பிளே பண்ணிட்டாங்க. அது வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு முட்டாளா அவர் உணர்ந்துட்டாரு. அவரை அதோட பிரதிபலிப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாரம் முழுக்க மாக்கிங் விக்ரம் ஆயிட்டாரு அவரு. அப்படி ஆயிட்டு, ஆனா அவருக்கு பாருங்க அந்த தைரியத்தை யார்கிட்ட காட்டணுமோ அவங்க கிட்ட காட்டல. அது சாண்ட்ரா கிட்ட காட்டல. அது காட்டாம அத வந்து யார்கிட்ட நம்ம காமிச்சா நம்ம வெளியில ரீச் ஆவோமோ அவங்க கிட்ட நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிதான் வந்து பார்வதி கிட்ட காமிச்சாங்க. நம்ம தலைவி சும்மா இருக்குமா? அது ஏற்கனவே பஜாரி மாதிரி கத்தும் பார்வதி. அது என்ன பண்ணுது? இல்ல இவன் விக்ரம் தான்டா, நான் அனலைஸ் பண்ணது கரெக்ட் தான்டா, இவன் ஸ்டார்டிங்ல தான் நடிச்சிட்டு இருந்தாங்கடா. ஏன்னா 2 பேரும் வெப் சீரிஸ் தனியா பண்ணிருக்காங்க. அதனால ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்களுக்கு தெரியும், எப்படி கலாச்சிப்பாங்க, எப்படி பேசிப்பாங்கிறது தெரியும். ஆனா இது ஒரு 106 நாள் ஷோல வந்து அது ஓப்பனா சொல்ல முடியாது, விக்ரம் நீ இப்படி இருந்து எப்படி இல்லையான்னு. ஏன்னா அது அவர் கேம், இது இவங்க கேம், அப்படிதான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அதை உடைச்சு விட்டவங்களை வந்து இவர் கேட்காம பார்வதி மட்டும் கேட்டது எனக்கு ஒரு விதமான ஒரு டவுட் வந்தது. ஒருவேளை பார்வதி வந்து மத்தவங்க பேசுற மாதிரி பார்வதி பேசல, பயங்கரமா வாய் விடுறாங்க. யார்கிட்ட வாய் விடுறாங்களோ அதுக்குதான் அவர் ரியாக்ட் பண்ணுவாரு அப்படின்னா, அப்ப பிக் பாஸ் சொல்றது கரெக்ட் தான். மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் அவருக்கு தைரியம் இல்ல. அவரை வந்து நார்மலா நீங்க ஏன் அந்த கமெண்ட் சொன்னீங்கன்னு கேட்டதுக்கே அவரால் தாங்க முடியல அந்த டாஸ்க்ல சொல்லும் போது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுதான் உண்மையான விக்ரம். இந்த விக்ரம் இத்தனை வாரம் இல்ல. இததான் மாஸ்டர் மைண்ட் நான் சொன்னேன். சபரி வந்து நடிச்சிட்டு இருந்தாருதான், இப்பவும் நல்ல வேஷம் தான் போட்டுட்டு இருக்காரு. ஆனா அது அவரோட உண்மையான கேரக்டரா அப்படின்ற மாதிரியும் எனக்கு சபரி கிட்ட எனக்கு தோணல, உண்மைன்னு சொல்லவே வரல. ஆனா இந்த பொண்ணு பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாரும் சொல்ற மாதிரி நெகட்டிவ் தாங்க, பாசிட்டிவே இல்ல, நெகட்டிவ் தான். நெகட்டிவா இருந்தாலும் நான் இதான் அடிச்சுட்டு போகுது இல்ல. 106 நாள் ஷோ, பெரிய ஷோல நம்ம தெரிய போறோம் லைவ்ல, 24 மணி நேரமா நம்ம மூஞ்சி வரப்போகுது. அதுக்காக நம்ம நடிக்கணும், நம்ம மாஸ்க் போட்டுக்கணும், நம்ம நல்ல வேஷம் போடணும், அந்த மாதிரி இல்லல. அந்த ஒரு நேர்மை தான் அந்த பொண்ணு கிட்ட பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அது இங்க இல்லன்ற, அது விக்ரம் கிட்ட இல்ல. ஓகே, நீ வந்து அப்படியே நல்ல மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து விக்ரம் வந்து அவங்க பேசுற பார்வதி
பார்வதி பேசிக்கிட்டோம், நம்மள வம்புக்கு இழுப்பாங்க, வேணாம் இப்படிலாம் சொன்னாருங்க அவரு. சொன்னாரு, இப்படி எல்லாம் சொன்னாரு. வேணாம், நீங்க எல்லாம் போவாதீங்க, சைலண்டா இருங்க, நம்ம விளையாடலாம், பொறுமையா போகணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க, அவளை கண்ணுக்காம விடுங்களா, அவளே கத்திட்டு விட்டுருவா அப்படி சொன்ன விக்ரம் அன்னைக்கு பார்வதி பேசும்போது ஏன் ஏன் வருதா இங்க வந்து பொங்கிருச்சு போல இருக்கு, இப்படி உள்ள இருந்து வருதுல்ல, இததான் அது வக்கரம்னு சொல்லுது. இவ்வளவு வக்கரம் வச்சுருக்கிறல மனசுல, ஏன் இத்தனை நாளா எத்தனை வரல, அது அதை கொட்டுறதுக்கு நான் தான் கட்சனா உனக்கு அப்படின்றது பார்வதியோட கொஸ்டின். என்னோட கொஸ்டினும் என்னன்னா, உன்னை வந்து முட்டாளாக்கி உன்னை வந்து அந்த பொசிஷன்ல இருந்து இறக்க வச்சது சாண்ட்ரா கிட்ட தைரியமா உன்னால போய் சண்டை போட முடிஞ்சுதா? சாண்ட்ரா கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க என்ன வச்சு விளையாட்டீங்களே, இனிமேல் பாப்பீங்க என்னோட ஆட்டத்தை, இனிமேல் பாப்பீங்க பாருங்க. அப்ப இவங்க கேக்குறாங்க, என்ன பயமுறுத்துக்கலாம்? ஆமாமா பயம்தான், பயம்னு வச்சுக்கோங்க. நார்மலா விளையாட்டுக்கு பேசிக்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்களே தவிர்த்து பார்வதி கிட்ட வச்ச கான்வர்சேஷன் மாதிரி சாண்ட்ரா கிட்ட வைக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து நீங்க சாண்ட்ரான்னு சொல்லும் போது எனக்கு வந்து இங்க ஓவரால் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ல வந்து திவ்யா கூட ரொம்ப ஓவர் ட்ரமாட்டிக்கா இருக்கிறாங்களோ பேசுறது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் கேப்டன்சி டாஸ்க் வந்து சொல்றதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஏன்னா அது பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு அவங்கள பத்தி. அதெல்லாம் தாண்டி இல்ல வந்து ரொம்ப கிளவர் பிளேவா பார்த்தது சாண்ட்ரா தான். பிரச்சனை தாண்டி ஏதோ சாண்ட்ரா கிட்ட ஒரு 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 கேரக்டரிஸ்டிக்ஸை நான் பார்க்க முடியுது. அண்ட் வந்து அவங்களோட ஃபேஸா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், ரொம்ப கிளவர் ஷீஸ் அப்படின்னு சொல்ல தோணுது. ஸோ எந்த இடத்துல எல்லாம் வந்து சூப்பர்பா பிளே பண்றாங்க. அண்ட் வந்து அவங்க டாப் 5ல வர்றது கூட வாய்ப்பு இருக்கு நீ பர்சனலா எனக்கு தோணுது. ஸோ சாண்ட்ராவோட பிளேயை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி டாப் 5ல பிரஜன் இல்ல அப்படின்னா, அதாவது டாப் 5ல இல்ல பிரஜன் இந்த கேம்ல இல்லைன்னா சாண்ட்ரா டாப் 5க்கு வருவாங்க. என்னுடைய கணிப்பு அப்படிதான். ஏன்னா சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது, அவங்க ஸ்மார்ட் மூவ் அதுல பண்ணாங்க. 2-3 மூவ்ஸ் பண்ணாங்க. ஒண்ணு, அவங்க ஹஸ்பண்டையே பார்ட்னரா சேர்த்துக்கிட்டது. 2வது, வேற யாராவது சேர்த்தா அந்த பாஸ் வந்து வெளியில போயிடுமோன்ற ஒரு நினைப்பு. ஏன்னா அந்த பாஸ்க்காக சண்டை வருமோன்ற ஒரு நினைப்பு. இதுனா நான் இல்லைன்னா அவன் 2 பேர்ல யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டு. ஸோ கப்புள் பிளே அது நல்லா மூவ் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. இன்னொரு விஷயம் பண்ணாங்க, அவங்க நாமினேஷன் விஷயத்துல வந்து ஒரு மூவ் பண்ணா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணா அது வந்து நிறைய பேருக்கு அகெயின்ஸ்ட் ஆகும்ன்ற ஒரு நினைப்புல ஒண்ணு மூவ் பண்ணாங்க. அது கரெக்டா இந்த வாரம் கிளிக் ஆகிருக்கு. அதுதான் கனியோட எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ், அப்படி சுத்தி இப்படி வச்சாண்டா செக். ஆமா, ஆக்சுவலி வந்து அந்த மூவ் சாண்ட்ரா பண்ணதுனால மட்டும் இல்ல, போன வாரம் அவங்களுடைய பிளேனால ஒரு சில பேருக்கு வந்து கனி மேல ஒரு இது இருந்துச்சு. வியானா மாதிரி ஆட்கள்லாம் இவங்க கேங்கே கிடையாது. பட் வியானாவுமே வந்து கனியை நாமினேட் பண்ணாங்க. ஐ திங்க் சுபிக்ஷா கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து 2-3 பேர் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ஒரு கனி இப்படி இல்ல இப்படின்ற ஒரு முகத்தை வர வச்சது வந்து சாண்ட்ரா தான். சோ அந்த பெருமை சாண்ட்ராவுக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன அப்படின்னா, ஒரு குரூப் பிளே அவங்களுமே பண்றாங்க. அந்த பிளேக்கு வந்து பார்வதி வேணும்ன்றதுதான் இப்ப அவங்களுடைய டார்கெட். சோ இப்பத்திக்கு வந்து இங்க நம்ம பார்வதியை சேர்த்துக்கிட்டு ஆப்போசிட்ல முதல்ல அடிச்சு காலி பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. அதுல 3 பேருமே கிளவரா இருக்காங்க. ஆனா பிளான் போடுறது நல்லா கேட்டுக்கோங்க, பிளான் போடுறது சாண்ட்ரா தான், பிரஜனோ திவ்யாவோ கிடையாது. சாண்ட்ரா தான் பிளான் போடுறாங்க. அந்த பிளான் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாம் முதல்ல வெளியில போக கூடாதுன்னா எதிர்க்க இருக்க டீம் நம்ம அடிச்சு காலி பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு மெஜாரிட்டி வேணும். அந்த மெஜாரிட்டி வந்து நம்ம சேர்க்கணும்னா நம்ம பார்வதிக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து மெஜாரிட்டி சேரும். நம்ம பார்வதியை சேர்த்துக்கிட்டோம்னா கம்ருதீனும் திவாகரும் நம்ம கூட வந்துருவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் 6 மெம்பர்ஸா இருப்போம். அப்போ நம்ம ஆப்போசிட்ல அடிக்கும் போது அங்க கொஞ்சம் அடி விழும். அந்த மாதிரி விழுந்த அடிதான் போன வாரம் நாமினேஷன். அந்த மாதிரி அடியில தான் கனி வந்தாங்க. கனி தான் வந்து நாமினேஷன்ல அதுக்காக தான் வந்தாங்க. ஆனா ஒரு ஓட்டு விழுந்த பார்வதியை ஏன் இழுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலி நாமினேஷன் ரூல்ஸ் படி 2 ஓட்டு விழுந்தா நாமினேஷன் வந்துடலாம். ஆனா பிக் பாஸ் இந்த வாட்டி ஒரு ஓட்டு தான் பார்வதிக்கு விழுந்தது. ஓட்டிங்க யாருக்குமே சொல்லாம அழகா கன்ஃபியூஸ் பண்ணி பார்வதியும் வந்துட்டாங்கன்ட்டாரு. அவரை பார்வதி எடுத்துட்டு வரலாம், அவருக்கு தூக்கம் வராதவன்னு தெரியல, நாமினேஷன் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஏன்னா இன்னொரு விஷயமும் இதுல யோசிக்கணும், பார்வதியை எடுத்துட்டு வரலாம் அவங்களுக்கு ஒரு திமிரு வந்துரும்ன்ற ஒரு இது கூட இருக்கும். சோ அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு பார்வதின்ற ஒரு நபரை நாமினேஷன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கனின்ற ஒரு நபர் தான்.
அந்த ஒரு நபர் தான் இவங்க நாமினேஷன் பண்ணாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவோட பிளே வெரி வெரி கிளவர் பிளே. பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்றாங்க, பயங்கரமா ட்விஸ்ட் பண்றாங்க. ஒரு சைடுல எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்றாங்க, அப்படியே திருப்பி இங்க வந்து எஃப்ஜேவை ட்விஸ்ட் பண்றாங்க. அங்க இருந்து அப்படியே பாரதி கிட்ட போய் எஃப்ஜேவை ட்விஸ்ட் பண்றாங்க. அங்க இருந்து இங்க வந்து இவங்க 3 பேர் கேங்கா பேசும்போது எஃப்ஜே சரியான இவன், அவனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவனையும் டார்கெட் பண்ணி தூக்கணும்ன்றது. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் ரம்யாவை தூக்கி இது பண்ணிடணும். அவ பேர் என்னது, சுபிக்ஷா, ரம்யா இவங்கெல்லாம் தூக்கணும்ன்றது இவங்களுடைய ஃபர்ஸ்ட். இங்க இருக்க மாதிரி இந்த டம்மி பீஸுங்க எல்லாம் வெளியில போனாதான் வந்து, ஏன்னா பிரவீன் மாதிரி ஆட்கள் வெளியில போயிட்டாங்கன்னும் போது இப்ப இவங்க எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து ஒருத்தரா நம்ம தூக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய பிளான். இந்த வீக் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. கனியோட டீம்ல இருந்து கனியே போறாங்க அப்படின்ற போது அது அந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. சோ சாண்ட்ரா பயங்கரமா பிளே பண்றாங்கன்றது தெரியுது. ஆனா பிரஜன் இல்லாம இருந்தா சாண்ட்ரா சூப்பரா விளையாடுவாங்க. ஓகே, நம்ம இடையில கூட சாண்ட்ரா பிரஜனோட கப்பிள் கோல்ஸ் சில வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சுன்னா, ஆஃப்டர் ரொம்ப பிக் பாஸ்னுடைய ஒரு 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 டவுன்ஃபால்க்கு அப்புறம் ஒரு ஹிட்டான ஒரு அழகான ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோவா வந்து அதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்களது. ஸோ ஒரு கப்புளா அவங்களோட பிளே எப்படி இருக்கு, பிரஜன் வந்து எந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு, பிரஜன் எந்த மாதிரியான ஒரு பிளேல உள்ளுக்குள்ள வர்றாரு. ஏன்னா சாண்ட்ரா வந்து கிளவர் பிளே பண்றாங்க, பிரஜன் எப்படி இருக்காரு, ஒரு மாதிரி நார்மல் பிளேயா இருக்கிறாரு, ஒரு நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்றாரு, எப்படி இருக்கு அவரோட? பிரஜன் பிளே பண்ணல, நான் சொல்றேன் பண்ணல. பிரஜன் பிளே பண்ணல. இப்ப சாண்ட்ரா பண்ற பிளேக்கு வர ரிப்ளைஸ வச்சுதான் அவர் பிளே பண்றாரு. மத்தபடி பிரச்சனை தனியா எந்த பிளே பண்ணி நான் பாக்கல. யாராவது சாண்ட்ரா எதனா சொல்லிட்டா என் போட சொல்லி நான் அடிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி பண்றது, அவளுக்கு ஒன்னா நான் கேட்பேன்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்றாரு. இந்த உதாரணத்துக்கு இப்ப பிரஷ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அது சபரிமலை தப்பா இல்லையான்றது எனக்கு தெரியல. சாரி, நான் லைவ் பாக்கல நேத்து. ஆக்சுவலி நான் பார்க்க முடியலனால நான் பாக்கல. ஆனா நான் லைவ் பார்க்காத அன்னைக்குதான் இந்த மாதிரி எல்லாம் கண்டென்ட் நடக்குது, என்ன பண்றது. சோ அப்போ சாண்ட்ரா ஏதோ ரியாக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. சாண்ட்ரா வாண்டடா இதை பண்றாங்களா என்ன இதுன்றது. ஆனா இது உண்மையா நடந்திருக்கான்றது எனக்கு தெரியல. சில பேர் என்ன கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா, சுபிக்ஷாவோட பிளே தான் இது, சுபிக்ஷா பிராங்க் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ, மேபி அது விஜேஸோட எபிசோட அப்பதான் தெரியும்ன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு ஓவரால் நான் லைவ் பாக்காதனால எனக்கு ஒரு மைண்ட் செட் வரல. நீங்க லைவ் பாக்கலன்னா எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆவீங்கன்றது எனக்கு நேத்து புரிஞ்சுது. ஏன்னா எபிசோட்ல ஒண்ணுமே புரியல. இந்த பிரஷ் இஷ்யூ பத்தி ஒண்ணுமே புரியல. திடீர்னு பிரஷ் எடுத்துட்டு வந்து பிரஷ் இஷ்யூ பத்தி இவர் கேக்குறாரு. அப்ப உடனே வந்து கமருதீன் எல்லாம் வச்சு வந்து நான் இந்த மாதிரி சாண்ட்ரா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சீரியஸா பேசுறாரு. அப்புறம் நேரா ஒரு ரூமுக்கு வந்து வினோத்தையும் இவரையும் கூட்டு போறாரு, காட்டுறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லாதன்னு சொல்லி வச்சிருந்த விஷயம் கமருதீன் போயிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டாரு. இதுதான் சாண்ட்ராவோட பிளே. புரியுதா உங்களுக்கு? கமருதீனுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருப்பாங்க. நம்பிக்கையின் பேருனாதான் இப்ப நீ சபரி நம்ம சபரியோட சொன்னதை எடுத்துட்டு போய் அங்க காட்டுற. இது மாதிரிதான் எல்லார்கிட்டயும் பிளே பண்றாங்க சாண்ட்ரா அந்த இடத்துல. அப்ப சாண்ட்ரா வந்து ஏன் பிரஷா பாக்கணும் காட்டு அப்படின்ட்டு எடுத்துட்டு சொல்றாங்க. அவர் மறைச்சு எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இப்ப அந்த நேரத்துல வந்து சாண்ட்ரா ஒரு பிளே ஸ்டார்ட் பண்றாங்க. அது அவங்க மேல கெட்ட பேர் திரும்ப கூடாதுன்றதுக்காக அவங்க கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த எபிசோட் வைஸ் நான் பாக்கும்போது. அப்போ ஓகே, இதை வச்சு அவன் ஏதோ பண்ண நினைக்கிறான் அப்படின்னு அவங்க உஷாராயிட்டாங்க. பட் நேத்து நைட்டு நான் லைவ் பார்க்காததுனால மிட் நைட்ல ஒரு சண்டை நடந்திருக்கு. அது நான் வந்து இந்த ட்விட்டர்ல எல்லாம் வந்ததை வச்சு பார்க்கும்போது இவங்க சாண்ட்ரா ஏதோ பெருசா கிரியேட் பண்ணிருக்காங்க சபரி மேல. ஒரு இது இவனை வந்து உடச்சி இவனை டவுன் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா சபரியும் அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. நான் அப்படி சொல்லல. நடுவுல வந்து குறுக்க வந்து இந்த கௌசிக் மாதிரி பிரஜன் வந்து எனக்கு முதுகெலும்பு இல்லாம எங்க வீட்டுல வளர்க்கல, எனக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கு, ஏன்டா எல்லாருக்கும் தான்டா முதுகெலும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ நீ வந்து இதுக்கான ரிப்ளை வந்து நீ சாட்டர்டே சொல்லிக்கோ. பிரஷ்க்கலாமா? பிரஷ் பத்தி ஓஸ்ட் கேட்டா எனக்கு புரியல. எனக்கு பழுத்துக்கிற பிரஷ்க்கு எதுக்குடா ஓஸ்ட் கேட்கணும்? பிரஷ் யாரு வச்சாங்க? பாத்ரூம்ல வந்துச்சா? இது எத்து போடுங்க, எத்து போட்டு அடுத்த வேலையை பாருங்க. இது யார் போட்டா, எதுக்கு போட்டா, என்ன பர்பஸ்? ராஜாங்க டாஸ்க்ல காட்டாத இன்ட்ரெஸ்ட கூட இதுல காட்டியிருக்காங்க. அதுதான் ஹோஸ்ட் காரி துப்புறாரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல. அப்போ அங்க ஒரு பிளே வந்து பயங்கரமா சாண்ட்ரா ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹிட் ஆகுது இல்ல, அதுதான் சாண்ட்ரா. அதுல வந்து நான் என் ஒய்ஃப்காக மட்டும்தான் கேள்வி கேட்பேன்னு கேட்கிறவர் தான் பிரஜன். அப்போ பிரஜன் இருக்கிற வரைக்கும் சாண்ட்ரா வந்து எல்லாமே குரூப் பிளே தான் சொல்லுவாங்க. சாண்ட்ரா பண்ற பிளே தனியா இல்லன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பிரஜனை உடச்சு வெளில அனுப்புங்க, அதுக்கப்புறம் சாண்ட்ராவோட பிளே பாருங்க. ஓகே,
பேக் டு திவ்யா வந்து இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லயே வந்துட்டு திவ்யா அமித் பாகவ் வந்து பெருசா அவர் ரொம்ப சைலண்டா தான் இருப்பான்னு நம்ம ஸ்டார்டிங்கே நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்பவும் வந்து அவர் ஒரு பெரிய ஃபயரா வந்து தெரியல, எங்கேயுமே தெரியல. சோ அப்படி பார்க்கும்போது திவ்யா ஓகே, அதோட கம்பேர் பண்ணும்போது திவ்யா ஓகே. கொஞ்சம் நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்றாங்க. சாண்ட்ரா கிளவர் பிளே நம்ம போயிட்டோம், பிரஜன் டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டோம். சோ கம்மிங் பேக் டு திவ்யாவை பத்தி சொல்லுங்க. திவ்யா பத்தி சொல்லணும்னா ஓகே பேசுறாங்க, பட் சாண்ட்ரா அளவுக்கு அவங்க இல்ல. சாண்ட்ரா கூட சேர்ந்ததுனால தான் அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்துல தோணுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்களால தனியா வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியல திவ்யாவால. ஏதாவது ஒரு நம்ம விஷயம் பேசுறோம் அப்படின்னா, அக்கா இது எப்படி இருக்கும்க்கா, நீங்க எப்படிக்கா சொல்றீங்க, இது எப்படிக்கா நீங்க நினைக்கிறீங்க, இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கேக்குறாங்க சாண்ட்ரா கிட்ட. ஆனா திட்டுறதுக்கு கூப்பிடுங்க திவ்யாவை, வாரி வாரி இறக்கிறாங்க வார்த்தைங்களை, பயங்கரமா பேசுறாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, பார்வதிக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பார்வதி அப்படியே பாடி லாங்குவேஜ்ல பயங்கரமா பேசுவாங்க, இவங்க வந்து கொஞ்சம் டீசெண்டா பேசுறாங்க. ஆனா 2 பேருமே பயங்கரமா பேசுறாங்க. அதாவது இந்த பேசுற விஷயத்துல, ஒருத்தவங்க அட்டாக் பண்றதுல, பேச விடாம பண்றதுல, இதுல எல்லாம் வந்து ஈக்குவலா தான் இருக்காங்க பார்வதியும் திவ்யாவும். அப்போ ஒரு சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து திவ்யாவை பாராட்டலாம். எந்த மாதிரி விஷயங்கள்னா, திவாகரை அவாய்ட் பண்றதுல, திவாகர் வந்து அவருடைய கேவலமான ஒரு ஃபேஸ வந்து காமிச்சது இந்த வாரம் வந்து திவ்யா தான். பயங்கரமா வந்து அப்படியே உடைச்சு விட்டுட்டே இருக்காங்க. இந்த ஜெயில எடுத்துக்கோங்க, மெயின் அந்த ஜெயில நடந்த விஷயம் தான். எனக்கு திவ்யா மேல ஒரு கண்ணாவே இருக்கு, நான் திவ்யாவை லவ் பண்றேன், திவ்யா நான் கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும், திவ்யா நீ எந்த ஊரு காரணமா அவங்க ஸ்ட்ரிக்டா வந்து அதை அவாய்ட் பண்ணி சொல்லிடுறாங்க. என்கிட்ட எல்லாம் வந்த அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க பண்றாங்க. பட் அது காமெடியா அவர் எடுத்துக்கிறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, தன்னை தானே ஒரு ஹீரோவாக நினைச்சுக்கிறாரு. ஆனா நீ ஒண்ணும் இல்லையா டம்மி பீஸ்ன்னு எல்லாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாரு. ஆனா அதை உடைச்சு விட்டா மென்டலி அஃபெக்ட் ஆன பர்சனாக தான் வெளியில அவர் தெரிவார் திவாகர். இப்ப இந்த ஒரு பர்சன் வெளியில போறதுக்கு திவ்யாவுடைய ஒரு ப்ரொஃபைல் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை பெண்களுக்கு நடக்கும் போது திவ்யா மாதிரி ஒரு எதிர்ப்பை வந்து யாரும் தரல. பார்வதி கூட ஒரு சுயநலவாதி தான். நம்மளுக்கு போனா ஐயோ நம்மளுக்காக யாருமே இல்லையன்றதுக்காகவே அந்த ஆளை போக விடாம தடுத்து வச்சிருக்கிறது பார்வதி. சப்போர்ட் பண்ணி பயங்கரமா கத்துவாங்க. உனக்கு வந்து நான் 8 பேர் சப்போர்ட் பண்ணா நீ நல்லா இருப்ப, அதே 8 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் கெட்டவளா அப்படின்னு கேட்பாங்க. ஆனாலும் அவங்களே திருப்பி போய் பேசிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்வதி. ஆனா திவ்யா வந்து எப்படின்னா அதுக்கு ஆப்போசிட். இப்போ இந்த அரோரா, வியானா, சுபிக்ஷாவெல்லாம் பயங்கரமா இது பண்ணாரு அவரு. சுபிக்ஷா என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கா, என் கண்ணுக்கு அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசியிருக்காரு திவ்யா வர வரைக்கும். திவ்யா வந்ததுக்கு அப்புறம் அது திவ்யா மேல மாறுச்சு. என்னதான் அந்த பொண்ணு அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டாலும் அங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் வருது, அது தப்பான ரியாக்ஷனா இருக்கு. அத வந்து இந்த பொண்ணு தப்பான ரியாக்ஷனை சொல்லி உடைச்சு விடுது. அந்த மாதிரி சுபிக்ஷா உடைச்சு விடல, சுயநலத்துக்காக உடைச்சு விடல. வியானா உடைச்சு விடல, சுயநலத்துக்காக உடைச்சு விடல. அரோரா உடைச்சு விடல. நேத்து பேசுறீங்களே அரோரா, அவர் வந்து எப்ப பார்த்தாலும் லவ் பண்ணலாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு, அது இரிட்டேட்டடா இருக்கீங்களா, டாஸ்க் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி லவ் பண்ண கூப்பிட்டாரு, அதனாலதான் அவருக்கும் எனக்கும் முரண்பாடு வந்துச்சுன்றத ஒரு ராணியோட டாஸ்க்ல வந்து நீங்க அரோரா வந்து சொல்லல. வெறும் வந்து எதிர்த்த நாட்டுக்காரங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணாங்க, இவரும் திருப்பி பண்ணாரு. நான் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு ஏன்னு என்ன சொன்னாரு, அதுக்கு நீங்க வந்து அவருக்கு வந்து நீங்க தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா, ஏன்னு சொன்னதுக்கு எதுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்ன்றது பார்வதியோட கேள்வி. அதே மாதிரி எதிர்த்த நாட்டுக்காரங்க வந்து உங்களை வந்து பாடி ஷேமிங் பண்ணாங்கன்னா நீ அவங்களதான் நிறுத்தி இருக்கணும், எதுக்கு இங்க பேசுறீங்கன்னு நீ இவரையே வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி பண்ண போய் இவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அவரு இந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணும் போதே வா நம்ம ரீல்ஸ் பண்ணலாம், வா நம்ம லவ் பண்ணலாம், நான் உங்க அத்தை பையன் உங்க அக்காவோட சாரி உங்க அம்மாவோட தம்பி தானே, அதுதான் அவரோட ரோல் அந்த இதுல. நான் வா லவ் பண்ணலாம்னு கூப்பிட்ட விஷயங்களை நீங்க ஏன் பார்வதி கிட்ட சொல்லல? அத முழுசா சொல்லாம அவங்க ராணி ஆகணுன்றதுக்காக ஒரு பிளே பண்ணி அது வேற மாதிரி போச்சு. அப்போவும் அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ண ட்ரை பண்றாருன்னா லவ் பண்ணதான் ட்ரை பண்றாரு. அவர் வந்து ஒரு வெகுளியான ஒரு மூஞ்ச வச்சுட்டு, இப்பவும் சொல்ற வெகுளியான ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு காம கொடூரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவரு. ஓப்பனா சொன்னோம்னா நான் இன்னைக்கு உடைச்சு சொல்றேன், அவரு ஒருத்தரையும் தொட்டு பேசும்போது எனக்கு வந்து அது சரியான
டச்சிங்கா எனக்கு தோணல. ஆனா அங்க இருக்கிறவங்க சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வாரம் வரைக்கும் அரோராவும் அதை அக்செப்ட் பண்ணாங்கன்றத நான் சொல்றேன். ஓகே. சோ பலூன் வந்து இத்தனை நாள் காத்து போன பலூன் மாதிரி இருந்தது. இப்ப துஷார் போனதுக்கு அப்புறம் மீண்டு வந்து ஒரு பலூனா வந்து விளையாண்டு இருக்கு. அது காத்து ஊதி உயிர் கொடுத்திருக்காரு கமருதீன். அதனால வந்து பலூன் பாதுகாத்து வச்சிருக்காரு இப்ப பலூனை வந்து அவரு. ஏன்னா என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. ஒரு பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு சின்ன ஒரு நெய் விஷயத்துல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு முன்னாடி வந்து பார்வதி வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன கிளாஷ் போச்சு 2 பேருக்கும். கமருதீன் எனக்கா உனக்கான்ற மாதிரி. ஐ மீன் ஆனா கமருதீனுக்கு பார்வதி தான் பிடிச்சிருக்கு. பட் அந்த ஒரு இது வந்து அரோராக்கு பிடிக்கல. நீ எப்படி அவளை லவ் பண்ணுவேன்ற ஒரு தாட்ல தான் அவங்க இருந்தாங்க. என்ன எப்படி நீ பேசக்கூடாதுன்னு சொல்ற ஒரு கோவம் வந்து பார்வதி மேல இருந்தது அரோக்கு. அப்ப அரோரா கிட்ட வந்து பார்வதி பேசும்போது ஸ்டார்டிங்ல கத்திட்டு போயிருந்தாங்க. அப்புறம் போயிட்டு சரி உனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும்னு எனக்கு தெரியும் சாரின்னு ஒரு 1 hour கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போகுது. எல்லாமே ரொம்ப தெளிவுன அந்த புள்ள ரொம்ப தெளிவா இருக்கு. ஐயோ எஸ் அதான் சொல்றேன். அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இவ பயங்கரமா ட்ரிகர் பண்றா இந்த அரோரான்ற பொண்ணு வந்து கமருதீன். அந்த கீயோட விஷயத்தை எடுத்து ரூத்லெஸ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், அது ட்விட்டர்ல வந்திருக்கும், லைவ்ல வரல. இவர் ஒரு அசிங்கமான வார்த்தையை பார்வதி திட்டி அவனா அவ்வளவு நல்லவளா? சோ கமருதீன் வாயிலேயே நீ அதை வர வைக்கிற. சோ ஒருத்தவங்க கோவத்துல இருக்காங்கன்னா அதை ட்விஸ்ட் பண்ணி இன்னும் பயங்கர கடுப்பாகிற அளவுக்கு அதை பண்ணிட்டு அவ எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட ஆளு எனக்கு தேவை. இவ உடனே வந்து சொல்றா ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ இருக்கேன்னு சொல்றேன்னா அவன் வந்து ஒரு அந்த பொண்ணு அவ்வளவு கேர் பண்ணி லவ் பண்றானா அவளுக்கு உண்மையா சொல்ல போனா பார்வதிக்கும் லவ் இருக்கு. அது கேமுக்காக அவங்க காமிக்காம இருக்காங்க. அதுதான் உண்மை. அவங்களுக்கும் கமருதீனும் இவ்வளவு பேசுறதா பொசசிவா இருக்கு. ஆனா அத ஒரு மைய புள்ளியா வச்சு ஆமாமா கம்மு நம்மளுக்கு எல்லாம் அவ செட் ஆக மாட்டா, நீ விட்டுரு பேசாம அவளை விட்டுரு. சோ இந்த மாதிரி பிளே தான் நீங்க பண்றீங்க. அது ஏன் அப்படின்னா துஷார் இருந்த வரைக்கும் துஷார் கமருதீன் இருக்கும்போது கம்மு. இப்ப இவங்க 2 பேரும் வெளில போயிட்டாங்கன்னா ஜாலியா இருப்பியா? அடுத்து ஒரு ஆள் இருக்கா இல்ல அடுத்து அந்த மாதிரி ஆளு அவங்க அந்த வீட்டுல இல்ல. மேபி FJ வந்தா வரலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு பிளே கேவலமான பிளேவா இல்ல. நீயே அழுகுற நான்லாம் இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, நான்லாம் வெளியில போகணும், நான்லாம் பிரவீன்லாம் போயிருக்கவே கூடாது, நான் தான் போயிருக்கணும் அப்படின்னு நீ சொல்ற. அதான் நானும் கேக்குறேன். நீங்க எல்லாம் போயிருக்கணும், ஏன் உங்களை அனுப்பாம வச்சிருக்காங்க? அந்த வீக் வந்து அரோரா நாமினேட் ஆகலங்க. அந்த வீக் அரோரா நாமினேட் ஆகல. இதுதான் பைத்தியக்காரத்தனமா 12 ஓட்டு ஒருத்தருக்கே குத்துனதுன்ற. அந்த வீக் 12 ஓட்டு பார்வதிக்கு, 13 ஓட்டு திவாகருக்கு. புரியுதுங்களா? அந்த ஓட்டை தூக்கி அரோரா போட்டிருந்தா டெஃபினெட்லி அரோரா போயிருப்பாங்க. இதுதான் சேதுபதி அவர்கள் தப்புன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இப்ப 2 வாரம் எக்ஸ்டெண்ட் ஆச்சா? இவ என்ன பண்ற? நீ கமருதீனை வச்சு பிளே பண்ற. எத்தனை நாள் பண்ணுவ? இவர் வந்து அப்படியே பயங்கரமா நம்புறாரு, அப்படியே வந்து புழிஞ்சு தள்ளுறாரு. எங்க போய் முடிய போகுதுன்றது தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்டென்ட் இல்லாம கொஞ்சம் கேமா காட்டுங்க, அதையாவது நாங்க பாக்குறோம். ஓகே, பேக் டு ராஜாங்கம் டாஸ்க் வந்து நிறைய சொன்னாரு. குப்பைய வந்து கிளீன் பண்ண இது பண்ண சொன்னா அந்த குப்பை தொட்டியில ஒரு இது போடுறதுக்கு ஒரு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவர் படத்தோட இதை பண்ணி மையப்படுத்தி சொல்லி இருந்தாரு. பட் என்ன நடந்து ராஜாங்கம் டாஸ்க் ஏன் சரியா போல? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, சின்ன குழந்தைங்க கூட 5ஆம் கிளாஸ் பசங்களும் ஏதோ சம்திங் சொன்னாரு. ஆமா, புக்ல ராஜா டாஸ்க் வந்து அதை படிச்சுட்டு அவங்க விளையாட சொன்னா கூட சூப்பரா விளையாடுவாங்க. ஓப்பனா உண்மை அதுதான். எந்த சீசன்லயும் பிக் பாஸ் விளையாடி நான் பார்த்ததுல. பிக் பாஸ் ஆர்டர் போடுவாரு, அதை இவங்க விளையாடுவாங்க. 1 hour கிளாஸ் எடுக்கிறாருங்க, டாஸ்க் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டே குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் தான் எல்லாம் ரெடி ஆகி முடிச்சு ஈவினிங் தான் தொடங்குறாங்க. கத்தினே இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு அப்ப சொல்றாரு. அப்ப திருப்பியும் வந்து கத்தும் போது ஒரு டாஸ்க் உள்ள அனுப்புறாரு. சீட்டு மூலியமா நீங்க நடிச்சு காட்டணும், நீங்க வந்து இது பண்ணி காட்டணும் அப்படின்னு. அந்த டாஸ்க வந்து இவர் வந்து நம்ம லெஜெண்ட் கேப்டன் ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த வாரம் கேப்டன், லெஜெண்ட் கேப்டன் இவரு, அவர் பேரு சபரி. அவர் என்ன பண்றாருன்னா நம்ம நல்லா பண்ணலன்றதுக்காக தான் காரி துப்பி இதை அமைச்சிருக்காங்க, இதையாவது ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்கன்னு பயங்கரமான பில்டப்பான வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த டாஸ்க் ஒரு வழியா முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்றாருன்னா இவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராஜாவையே மாத்துறாரு. மாத்தும் போது ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஒரு 1 hour ஒரு அரசாங்கம் பேசும்போது இன்னொருத்தவங்க பேசாதீங்க, இன்னொருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க பேசாதீங்க. பிளேக்கு கேப் விட்டு பண்ணாதான் கேமரால ரெஜிஸ்டர் ஆகும். ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தரும் அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி எடுக்க முடியும்? ஓவர்லாப் ஆகுது, அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டாஸ்க் உங்களுக்கு விளையாட தெரியல, அதனால நானே உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அவரே இறங்கி இதை இப்படி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்தாரு.
பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் ஹிஸ்டரியில அவர் லெசன் எடுத்து அதாவது லெசன் மீன்ஸ் திட்டதான் நிறைய பண்ணிருக்காரு. ஒரு லெசனா எடுத்து ராஜாங்கம் டாஸ்க் இப்படிதான் பண்ணணும்னு எடுத்து இப்படி வச்சு பண்ணுங்கன்னு சொன்னது இந்த சீசன் தான். அப்ப எவ்வளவு நீங்க இதுவா இருக்கீங்க. ஒரு பயங்கரமா சூப்பரா கொண்டு போயிருக்கலாம். தர்பீஸ் ராஜாங்கமும் கானா ராஜாங்கமும் செம்மையா கொண்டு போயிருக்கலாம். அதை இவங்க பண்ணவே இல்லை. இவங்களோட ஈகோ கிளாஸ்னால சண்டை 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 ஓவர்லாப் அப்படியேதான் போயிட்டு இருந்ததே தவிர்த்து ஒரு ஃபன்னோ ஒரு இதுவோ இல்ல. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வினோத் என்ன பண்றாருன்னா பயங்கரமா காமெடி, என்ன சொல்றது, அவர் கானா மூலியமா எல்லாம் சூப்பர் தான். வினோத் காமெடி பண்ணா நம்ம சிரிக்கிறோம். ஆனா அதை நம்ம ஒரு மெசேஜோட எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு தப்பான இதுன்னு நான் சொல்வேன். ஃபன் பண்றாரு, என்டர்டைன்மெண்ட் பண்றாரு, எல்லாமே நல்லா பண்றாரு. ஆனா அதை பாடி ஷேமிங் பண்ணி பண்றாரு. அதனால நான் அதை ஆதரிச்சு பேச முடியாது. அது வினோத் சைட்ல இருக்க ஒரு பெரிய தப்பு. அதுவும் குறிப்பிட்ட சாப்பாட்டை வச்சு மட்டுமே பேசுறது ரொம்ப பெரிய தப்பு திவாகரை. அதே மாதிரி இந்த சைடு இவன் மட்டும் ரொம்ப நல்லவனான்னு கேப்பீங்க. சத்தியமா கிடையாது. இது 1% தப்புனா இது 100% தப்பு நான் சொல்றேன். அவருடைய ஏரியாவை எடுத்து பேசுறது, எச்சசோறுன்னு சொல்றது, நீ எல்லாம் திருடி தின்றவன் சொல்றது, கடாய பெட்டி தின்றவன், ராயபுரம் இவன், அப்படி இப்படின்னு பேசுறது, அந்த ஆள் விடுற வார்த்தைகளுக்கு எண்ட்லெஸ்ஸே கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகள் என்ன சொல்றது, அதெல்லாம் இவ்வளவு நாள் வளர்த்து விட்டுட்டு இருந்தாங்க ஷோவும் ஹோஸ்டும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்க வளர்த்து விட்டதுனாலதான் அது இந்த அளவுக்கு நிக்குது. ஏரியால முதற்கொண்டு ஏற்றத்தாழ்வு முதற்கொண்டு அப்படி நிக்குது. அப்போ இவரும் மாத்தி இததான் பண்ணிட்டு இருந்தாங்க. இத பாக்குறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள பாக்குறவங்க எல்லாம் சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. அவங்கவுங்க ஃபேன்ஸ் ஆப்போசிட்ல சிரிச்சு கமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள இருந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் விக்ரம் இருக்காருல்ல, நல்லவர் தானே நீங்க அண்ணா. உருவகேலி பண்ணக்கூடாது அப்படின்னு திவ்யாவை சொன்னாரு. என்ன பாடி எப்படி இருக்கு, பாடி நடந்து போகுதுன்னு சொன்னாங்க. அதுவே பெரிய ஒரு உருவகேலி உங்களுக்கு பாடி ஷேமிங்கா இருந்த விக்ரம் ஆப்போசிட்ல அவர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வினோத் தான். அதை எப்படி நீங்க என்கரேஜ் பண்ணி வா சூப்பரா பாடு செம்மையா பாடு அப்படின்றது தப்பு. அதை நீங்க நிறுத்திருக்கணும். ஒரு சில விஷயங்கள நிறுத்தினார், ஒரு சில விஷயம் நிறுத்தவே இல்லை. அதை என்கரேஜ் பண்ணாரு. எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. அதை ஆப்போசிட்ல இருக்கவங்களும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. பார்வதியில இருந்து எல்லாம், கனில இருந்து எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. என்கரேஜ் தான் பண்ணாங்க. அப்போ அவரு, அதாவது திவாகரை நீ அப்படின்னாலே ஒரு ஊரையே எடுத்து பேசுவான் அந்த ஆளு. ஓகேவா? நீ ஒரு முட்டை சோறுக்கு ஆசைப்பட்ட, முட்டை தோசைக்கு ஆசைப்பட்டன்னு வினோத் சொல்றாரு. சாப்பாட்டை இது பண்ணி சொல்றாரு. அவ்வளவுதான். நீ உன் குடும்பம், உன் ஏரியா எல்லாத்தையும் நான் எடுத்து பேசுறேன். அப்போ அதை எப்படி நீங்க ஆதரிச்சு நீங்க யார் சைடு நீங்க பேச முடியும்? இந்த டாஸ்க பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்காவே போல, ஒரு மண்ணும் இல்ல சொல்லியும் இந்த டாஸ்காவே போலன்றத என்னுடைய கருத்து. அப்படி ஏன்னா இந்த பிரச்சனைகளையும் கனியோட மோட்டிவ் என்னன்னா, ராணி பதவியில இருந்து பார்வதியை தூக்கிட்டு இளவரசிகள் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போனோம், அதாவது அரோரா இல்ல வியானா இருந்து யாராவது ஒருத்தர் போனோம் அப்படின்னும் போது பாதி உண்மையை சொல்லி பாதி உண்மையை பார்வதி கிட்ட சொல்லாம, அப்புறம் அவங்க ஒரு கொலாப்ஸ் பண்ணி அவங்க ஒரு டிராமா பண்ணி எஃப்ஜே ஒரு பிளே பண்ணி, எஃப்ஜே பிளே பண்ணதான் இந்த வீக்ல சூப்பரா வருவான் எஃப்ஜே நான் நினைச்சேன். அந்த கொடி டாஸ்க் எல்லாம் நடுவுல அந்த 3 கொடி நடுறவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2த்துல ஜெயிச்சிடுறாங்க இவங்க. அந்த சீட்ல குலுக்கி போடுறதுலயும் ஜெயிச்சிடுறாங்க, இந்த கொடி நடுறதுலயும் இவங்க ஜெயிச்சிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி டாஸ்க்ல பயங்கரமா பண்ண எஃப்ஜே இந்த மாதிரி பார்வதிக்கு ஆப்போசிட் நின்னு அவனால கலாய்க்க முடியாதே ஒரே டீம்ல இருக்கிறதுனால. அப்ப அவரு என்ன பிளே பண்றாருன்னா, ஆப்போசிட்ல போய் நான் உனக்கு திட்டி பிளே பண்றேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்வதினா அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி பயங்கரமா பேசலாம், பயங்கரமா திட்டலாம், நம்ம இந்த வாரம் பயங்கரமா தெரியும்ன்றதுக்காக ஆப்போசிட்ல மாதிரி நீங்க அநீதியா இருக்கீங்க, அநீதி வழங்குறீங்க, பெண்கள் அரசாங்கமே நீங்க சரியா நடத்தல, உங்க பெண்களுக்கு தான் அப்படி நடந்து. ஆமா நடந்திருக்குதான், அவர் தப்புன்றது ஊருக்கே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல போட்டிருக்கவே கூடாது, அது பெரிய தப்பு. அங்கேயுமே போய் நான் சொல்ற மாதிரி பெண்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, வா பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், இந்த மாதிரி கையை பிடிச்ச இழுக்கிற ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே டோட்டலா ஓப்பனா சொன்னா இந்த டாஸ்க பத்தி பேசணும்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சோ அதுதான் நம்ம இந்த டாஸ்க் பத்தி பேச ஆரம்பிச்சாலே வஸ்டா தான் இருக்கு. என்னென்னலாம் கேட்க போறாருன்னு எனக்கு தெரியல. சொல்றேன், ஏகப்பட்ட கேள்வி கேட்டா கூட உங்களுக்கு புத்தியும் வர. அவர் பண்ணார்ல அப்படின்னு நான் பண்றேன், என்னால முடியலங்க, என்னால சத்தியமா முடியல. நான் அது பார்த்து தலைவலி ஒரு நாள் லைவ் பாக்கல, வெளியில போயிட்டேன், லைவ் பாக்கல, நிம்மதியா இருக்கலான்னு. ஆனா நேத்து பயங்கரமா கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
எனிவேஸ் அது வந்து என்ன சொல்றது, நம்ம என்ன பேசினாலும் இருக்கிறது தான் இருக்கும். ஆனா ஒரு சில பேரை உடைச்சு விட்டாதான், ஒரு சில பேரை வெளியில எடுத்தாதான் இவங்க கேம் சரியா போகும்னா அந்த சேனல் செய்யும். ஓகே, 2 முக்கியமான வந்து ஒரு தருதலை எப்படியோ வெளிய போகுது. ஓகே, ஒரு அம்மா வந்து ராஜாங்கம் பண்ணிட்டு அம்மா, உப்பு போட்ட அம்மா வந்து வாழ்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க ஒரு வழியா. சோ இந்த வாரம் என்னென்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம்க்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி. நன்றி.